அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் வீட்டில் உள்ள சில பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் சேர்த்துற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்கொள்ளும். அதே நேரம் நான் இதுக்கு ஒரு கலவை மாவை வச்சு 3 பேட்டர்னில் 2 கலரில் டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த குக்கீஸ் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இந்த குக்கீஸுக்கு தேவையான பட்டரை ஒரு பவுலில் போட்டுக்கொள்கிறேன். பட்டர் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 180 கிராம் அளவுக்கு நான் பட்டர் எடுத்துக்கொண்டேன். பட்டர் ரொம்பவே கட்டியாக இருக்காமல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள மாதிரி பார்த்துக்கொள்ள வேணும். அதோட 200 கிராம் அளவுக்கு ஐஷிங் சுகர் சேர்த்திக்கொண்டேன். உங்கள்கிட்ட ஐஷிங் சுகர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெள்ளை சீனியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு 200 கிராம் அளவுக்கு சேர்த்திக்கொள்ளும். அதோட இதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கொள்கிறேன். இதுக்கு நான் சேர்த்திருக்கிறது சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் வாசனை இல்லாத தேங்காய் எண்ணெய் இருந்தால் அது அல்லது வெஜிடபிள் ஆயில் கூட சேர்த்திக்கொள்ளும். எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கொண்டேன். அதுக்கு பிறகு ஒரு முட்டை சேர்த்திக்கொள்கிறேன். முட்டையும் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி எல்லாம் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இந்த கலவையை நான் நல்லா அடித்து எடுத்துக்கொண்டேன். அதுக்கு பிறகு ஒரு வடியை வச்சுட்டு 500 கிராம் அளவுக்கு மாவு சேர்த்திக்கொள்கிறேன். இதுக்கு நான் சேர்த்திருக்கிறது மைதா மாவு. நீங்கள் மைதா அல்லது கோதுமை எது வேணும்னாலும் சேர்த்திக்கொள்ளும். அதோட அரை தேக்கரணி அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கொள்கிறேன். ரெண்டையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா நாங்கள் வடித்து எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் இப்படி வடிக்கிறேன்னு சொன்னால் மாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா ஒன்று சேர்ந்து வடிப்படும். அதோட மாவில் ஏதாவது கட்டிகள் இருந்தால் கூட எங்களுக்கு அதை நீக்கி விட்டுறலும். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கொள்கிறேன். நாங்கள் எந்த ஸ்வீட் செய்கிறேன்னு சொன்னாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கொள்ள வேணும். அப்போ தான் எங்களோட ஸ்வீட்டை டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி நல்லா எல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், எங்களோட மாவை நல்லா பதத்துக்கு ரொம்பவே சாஃப்டாக நான் பிசைஞ்சு எடுத்துக்கொண்டேன். நாங்கள் இந்த மாவை பிசைகிற டைமில் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நீங்கள் மாவு பிசைகிற டைமில் பட்டர் போதாத மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக பட்டர் சேர்த்தி கூட எங்கள்ட இந்த மாவை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளும். இப்போ இந்த மாவை நான் 2 பகுதிகளாக பிரித்து எடுத்துக்கொள்கிறேன். ஒன்று வெனிலா ஃப்ளேவரில் சாக்லேட் பவுடர் சேர்த்தாமல் செய்ய போகிறேன். இன்னொன்று சாக்லேட் பவுடர் சேர்த்து சாக்லேட் ஃப்ளேவரில் செய்ய போகிறேன். இந்த மாவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் ஊற்றி வெனிலா ஃப்ளேவரில் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு நான் 2 கரண்டி அளவுக்கு, அதாவது 2 தேக்கரண்டி அளவுக்கு பால்மா சேர்த்திக்கொள்கிறேன். இந்த பால்மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் வீட்டிலையே செஞ்செடுத்த பால்மா தான். அதோட கோர்ன்ஃப்ளவர், அதாவது கோர்ன் ஸ்ட்ரெச் சேர்த்திக்கொள்கிறேன். அதோட ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கொள்கிறேன். எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். நான் பால்மா பவுடர் ஆல்ரெடி வீட்டில் செஞ்சிருக்கிறேன். அந்த வீடியோவை நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த சேனலுக்குள்ளே போய்த்து எப்படி வீட்டிலேயே பால்மா செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். பாருங்கள், இந்த மாவை நான் பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொண்டேன். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு நாங்கள் 2ஆவதாக எடுத்த இந்த மாவு உருண்டை எடுத்து அதில் 2 தேக்கரண்டி அளவுக்கு நான் சாக்லேட் பவுடர் சேர்த்திக்கொண்டேன். சாக்லேட் பவுடர் சேர்த்து இந்த மாவையும் இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கள், சாக்லேட் ஃப்ளேவருக்குள்ள மாவை நான் ரொம்பவே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொண்டேன். இப்போ நாங்கள் குக்கீஸுக்காக வேண்டி எங்களோட மாவை நல்லா தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். சாக்லேட் பிஸ்கட்குரிய இந்த மாக்கலவையை தட்ட முன்னாடி நான் அதுக்கு கீழே ஒரு பேக்கிங் பேப்பரை போட்டு பேக்கிங் பேப்பருக்கு மேலால் வச்சு தான் இதை மாதிரி தட்டிக்கொள்கிறேன். அப்போ தான் எங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிஸ்கட்டை கலட்டி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் தட்டுற டைமில் ரொம்பவே மெல்லிசாக இருக்கக்கூடாது. ஓரளவான சைஸுக்கு எங்களுக்கு பிஸ்கட், நாங்கள் வாங்குகிற பிஸ்கட் எந்த சைஸுக்கு இருக்குமோ அந்த சைஸுக்குரிய மாதிரி நாங்கள் பார்த்து தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இதை தட்டிட்டு இதை மாதிரி குக்கீஸுக்குரிய குக்கி கட்டர் இருக்குது, அதாவது குக்கி மோல்டுன்னு சொல்லுவாங்க.
அது எங்களுக்கு ஒவ்வொரு டிசைனில் கிடைக்கும். எங்களுக்கு எந்த டிசைனுக்கு வேணுமோ அந்த டிசைனுக்கு மாதிரி எங்களுக்கு பார்த்து இதை ஷேப் பண்ணி கொள்ளலும். நான் இங்கே வந்து ஹார்ட் டிசைனும் அதோட ஸ்டாரும் தான் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த குக்கி கட்டரால் எங்களுக்கு எங்களோட பிஸ்கட்டை ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்கொள்ளலும். இந்த சைஸை பார்த்திங்கன்னா விளங்கும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. ரொம்பவே தடிப்பமாகவும் இல்லை, ரொம்பவே மெல்லிசாகவும் இல்லை. அதை மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதோடு நாங்கள் இதை மாதிரி மிஞ்சின மாவெல்லாம் இப்படி கையால் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். எடுத்துகிட்டு நாங்கள் அந்த மாவை வந்து திருப்பவும் பிசைஞ்சு விட்டுட்டு தட்டி எங்களுக்கு குக்கீஸை செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். இப்போ நான் செஞ்செடுத்த குக்கீஸ் எல்லாம் இதை மாதிரி பேக்கிங் ட்ரேயில் அடுக்கிக் கொள்கிறேன். நாங்கள் இதை அடுக்கிற டைமில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத முறைக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுக்கி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், ஆல்ரெடி நான் பிஸ்கட் கட் பண்ணிவிட்டு மிஞ்சின மாவை வந்து திருப்பவும் இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தட்டி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் வெண்ணிலா ஃப்ளேவரில் செஞ்ச இந்த மாக்கலவையையும் தட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். நாங்கள் ஆல்ரெடி எப்படி தட்டி எப்படி ஷேப் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி தான் நான் இதையும் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இதையும் பாருங்கள், இதுவும் ரொம்ப தடிப்பமும் இல்லாமல் அதே நேரம் ரொம்பவே மெல்லிசாவும் இல்லாமல் கணக்கான அளவான சைஸாக இருக்குது. இந்த பிஸ்கட் வந்து நீங்கள் நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு க்ரீம் எல்லாம் பூசி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் இது எங்களுக்கு வந்து ஒரு 2 கிழமையிலிருந்து 3 கிழமை வரைக்கும் கூட வெளியில் வச்சே பாவிக்கலும். இப்போ நான் இதை வந்து ஸ்டார் டிசைனுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இந்த குக்கி மோல்டெல்லாம் வேணும்னு சொன்னால் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பார்த்து தேவையான டிசைனுக்கு வாங்கி எடுத்துக்கொள்ளலும். பிஸ்னஸாக செய்கிற ஐடியா இருந்தால் கூட இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியான்னு சொல்லித்தான் சொல்லலும். உங்களுக்கு இதை மாதிரி பிஸ்கட்டை செஞ்சு அதுக்கு க்ரீம் எல்லாம் போட்டு ஒரு பீஸுக்கு அல்லது ஒரு பாக்ஸுக்கு உங்களுக்கு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி விற்றுக்கொள்ளலும். ரொம்பவே சூப்பரான ஐடியா அது. அதே நேரம் வீட்டில் உள்ள பொம்பளைகளுக்கு ஒரு தொழில் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். நாங்களும் சுயமாக சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொண்டேன். 180 டிகிரியில் வச்சு 12லிருந்து 15 நிமிஷத்துள்ளுக்குள்ளால் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு மிச்சம் இதை வைக்கக்கூடாது, கருகிரும். பாருங்கள், மேலே கீழே எல்லாம் ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்குது. இதுதான் வெண்ணிலா ஃப்ளேவரில் செஞ்சது. அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர் மாறாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் 12லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ளால் ரொம்பவே கவனமாக இருந்து பார்த்து இதை இறக்கி எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் அவனில் இருக்கிற டைமில் பார்த்தா இது வேகாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த டைம் உள்ளுக்குள்ளால் எடுத்து வெளியில் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது ஆறினதுக்கு பிறகு பர்ஃபெக்டாக இறுகி வந்துடும். பாருங்கள், இதுக்கு நான் இப்போ க்ரீம் போட்டுக்கொள்ள போகிறேன். அதுக்காக வேண்டி இதெல்லாம் இதை மாதிரி பிரட்டி விடுகிறேன். இதுக்கு நான் க்ரீமுக்காக வேண்டி ஒயிட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒயிட் சாக்லேட்டை வந்து உருக்கி எடுத்துக்கொண்டேன். அதுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு பொலித்தீன் பேக், அதாவது எங்களுக்கு ஃப்ரீசர் பேக்கில் கூட போட்டுக்கொள்ளலும். அதுக்கு பிறகு பேக்கில் இருந்து சாக்லேட் வெளியே வராமல் அதில் ஓரத்துக்கு ஒரு ரப்பரை போட்டுட்டு நுனிப்பகுதியை கொஞ்சமாக வெட்டி எடுத்துக்கொண்டேன். வெட்டி எடுத்துட்டு தான் இதுக்கு சாக்லேட் போட்டு கொண்டிருக்கிறேன். இதே மெத்தடை நீங்களும் யூஸ் பண்ணி செய்யுங்க. இதுதான் ரொம்பவே ஈஸியான மெத்தட். இதை மாதிரி நான் எல்லாத்துக்கும் சாக்லேட்டை ஊற்றி எடுத்ததுக்கு பிறகு
சாக்லேட் ஊற்றினதுக்கு மேலால் இதே மாதிரி இன்னொரு பீஸை இப்படி வச்சு ஒட்டி எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் ஒட்டி கொஞ்சம் நேரம் வச்சா எல்லாம் இறுகிரும் பாருங்கள். இப்போ நான் வெனிலா ஃப்ளேவர் உள்ளதுக்கு சாக்லேட் ஊற்றிக்கொள்ள போகிறேன். இதுக்கு நான் ஆல்ரெடி ஒயிட் சாக்லேட் எப்படி மெல்ட் பண்ணி எடுத்தோனோ அதே மெத்தடில் தான் இதையும் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதையும் இதை மாதிரி ஆரம்பத்தில் ஓரங்களுக்கு ஊற்றிட்டு பிறகு நடுவுக்கு ஊற்றி ஒன்றோடு வச்சு ஒட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த பிஸ்கட்டை வந்து எங்களுக்கு வீட்டில் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலும், அதே நேரம் வீட்டுக்கு விருந்தாளிகள் வரண்டா கூட செய்யலும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீட்டில் ஏதாவது விசேஷம் கல்யாணம் அதோட மரவை கொண்டு போகிறது மரவைக்கு விற்கிறதுக்கு கூட இந்த பிஸ்கட்டை யூஸ் பண்ணலும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எங்களோட பிஸ்கட் எல்லாம் சாக்லேட் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குற உங்கள்களை யாருக்காவது கூட பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை ஒரு ஐடியா இருந்தால் இதை கூட உங்களுக்கு ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளலும். இதை மாதிரி பிஸ்கட் குக்கீஸ் நீங்கள் செஞ்சு சேல் பண்ணினா கூட உங்களுக்கு கொஞ்சம் சரி ஒரு இன்கம் உங்களோட அன்றாட செலவுகளுக்கு கூட உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோகளை பார்க்க வேணும்னு சொன்னால் என்னோட சேனலை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் அதே நேரம் யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.